தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க அருமையானவர்களே, நீங்களும் நானும் கூட ஒரு காலத்துல ஜீவனற்ற கற்களை தான் இருந்தோம். நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, நான் அப்படி இருந்தேன். கல்லா இருந்த நம்மள ஜீவனுள்ள கல்லா கர்த்தர் என்ன பண்ணாரு? மாற்றினார். ஜீவனாகிய கிறிஸ்து என்றைக்கு நமக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு நாம என்னவா மாறணும்னா ஜீவனுள்ள கல்லா மாறணும். அப்ப வெளியில இருக்கிற மக்களை உள்ள அழைத்து கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, அதனால தான் ஆண்டவர் பவுலின் மூலமா எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, நான் ஒரு புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அப்படின்னு சொல்றார். அப்ப வேற ஒருத்தன் அதன் மேல கட்டுறான். ஒரு சபை என்பது எல்லாரும் இணைந்து கட்டுவது. தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் திருப்பலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து படிங்க பார்க்கலாம். பவுல் யார்? பவுல் யார்? அப்பல்லோ யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே, கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. நல்லா கவனிங்க, ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு அருள். யாரும் சொல்லுங்க, அருள். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒவ்வொருத்தனுக்கு ஏதோ ஒரு அருளை கொடுக்கிறார், ஏதோ ஒரு வரத்தை கொடுக்கிறார், ஏதோ ஒரு கிருபையை கொடுக்கிறார். அவனுக்கு ஆண்டவர் அருளின அந்த வரத்தின்படியே அந்த கிருபையின்படியே அவங்க என்ன பண்றாங்கன்னா சபையில பிரயாசப்படுறாங்க. எல்லாரும் ஊழியக்காரர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வரத்தை உங்களுடைய சபையில பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்தலையா? எல்லாரும் பயன்படுத்துறீங்க. ஆமென். சிலர் பயன்படுத்தல, அதான் உங்களுக்கு ஆமென் வரமாட்டேங்குது. தேவன் உங்களுக்கு கொடுத்த வரத்தை நீங்க சபையில பயன்படுத்தணும். தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை பயன்படுத்தணும். அப்ப இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்வாங்க. அதைத்தான் பவுல் சொல்றார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். ஒருத்தருக்கு நடுகிற வேலை, ஒருத்தருக்கு நீர் பாய்ச்சுற வேலை. விளைய செய்யறது யாரு? தேவன் சொல்றாருங்க. படிங்க, தொடர்ந்து படிங்க பார்க்கலாம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். நல்லா கவனிங்க, அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். அப்ப நல்லா கவனிங்க, இங்க அகாப்பே சபையில ஜான் பிரகாஷ் நடுகிறார், லீடர்ஸ் என்ன பண்றாங்க? நீர் பாய்ச்சுகிறார்கள். தொடர்ந்து அந்த வசனங்களை உங்களுக்கு புரியறதுக்காக திரும்ப உங்களை சந்திச்சு உங்களுக்கு விளக்கி சொல்லி சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறாங்க. கற்றுக் கொடுக்கறாங்களா இல்லையான்னு எனக்கு இல்ல, ஆனா கற்றுக் கொடுக்கறாங்க நான் நம்புறேன். பிரைஸ் காட். ஆமென். ஆமா. அப்ப சில நேரத்துல உங்களுக்கு உங்க நிலங்களை உழுகிற வேலையை இவங்க செய்யறாங்க. யாரு? நம்ம கொயர் டீம். அவங்க என்ன பண்றாங்க? உங்க நிலங்களை உழுகிறார்கள். ஆராதனையின் மூலமாக நிலங்களை உழுகிறார்கள். நான் விதைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை உழுகிற வேலையை ரொம்ப அழகா செஞ்சு கொடுக்கறாங்க. ஏன்? உழப்படாத நிலத்துல விதைக்கிறது பிரயோஜனமா இருக்காது. ஆகவே நல்லா அழகா உழுது உங்களுடைய இருதயத்தை எல்லாம் சமன்படுத்தி உங்க இருதயத்தை தேவனோடு நெருங்கி சேர்த்து தேவனுடைய வசனத்துக்காக தாகமுள்ள இருதயமாக மாற்றி என்கிட்ட கொடுக்கறாங்க. நான் வந்து விதைக்கிறேன், இன்னொருத்தர் நீர் பாய்ச்சுகிறார். விளைய செய்கிறது யாரு? தேவன் விளைய செய்கிறார். அப்ப விளைய செய்கிறவர் தேவனே. இப்ப நாங்க இவ்வளோ பேர் கிரியை செஞ்சாலும் அவ்வளோ பேராலையும் ஒன்றும் இல்லை. யாராலதான்? அவர் தான் விளைய செய்கிறவர். அவர் விளைய செய்யலன்னா நாங்க அத்தனை பேர் பட்ட பிரயாசமும் வேஸ்டா போயிடும். அவ்வளவு பேரும் எடுக்கிற முயற்சிகள் வீணா போயிடும். அப்ப தேவன் தான் என்ன பண்றாருன்னா விளைய செய்கிறார். அப்புறம் அடுத்தது சொல்றார், படிங்க. அப்படி இருக்க நடுகிறவனும் ஒன்றுமில்லை. நடுகிறவன் சொல்லுங்க, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, இந்த சர்ச்சில் என்னாலும் ஒன்றும் இல்லை.
நான் என் பிரயாசப்படுறேன், ஆனா என்னால ஒன்றும் நடக்கல. பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொயர் டீம் சொல்லுங்க, என்னால ஒன்றும் ஆகல. நான் சொல்லணும், என்னால ஒன்றும் ஆகல. நான் என்ன பண்றேன்? நான் ஜஸ்ட் நடுறேன், பிரசங்கிக்கிறேன். பிரசங்கிக்கிறதுனால ஒன்றும் ஆயிட போறது இல்லை. ஆனா இந்த பிரசங்கத்தை விளைய செய்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவரால் தான் எல்லாம் ஆகும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, நாம நினைச்சுக்க கூடாது என்னால ஏதோ நடக்குதுன்னு. ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்க கூடாது என்னால ஏதோ நடக்குது, என்னால ஏதோ நடக்குதுன்னு. இல்ல இல்ல, அவருடைய சபையில அவர் தான் காரியத்தை நடப்பிக்கிறாரு. அவர் தான் காரியங்களை கிரியை செய்து அவருடைய சபையை விளைய செய்கிறவர் தேவன். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, எங்களால ஒன்றுமே இல்ல. மீடியா டீம் சொல்லுங்க, எங்களால ஒன்றுமே இல்ல. அல்லேலூயா. ஆமா, சபையில எங்களால ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப அழகா சொல்ற அந்த வார்த்தை நல்லா இருக்குது. நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை. எங்களால ஒன்றும் இல்லப்பா, எல்லாம் உங்களால தான், எல்லாத்தையும் நீங்க தான் செய்றீங்க அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றார். தொடர்ந்து படிக்கலாம். விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். நடுகிறவன் நீர் பாய்ச்சுகிறவன் இவங்க எல்லாம் யாருன்னா ஆண்டவருடைய கரத்துல அதற்கு ஏற்ற கூலியை பெற்றுக்கொள்வார்களாம். பிரைஸ் காட், ஆமென். எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க, கூலி. எல்லாரும் சொல்லுங்க, கூலி. சொல்லுங்க வாயை திறந்து. ஆமா, அவருடைய தோட்டத்துல அவருடைய பண்ணையில நீங்க வந்து ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா, கொயர் டீமுக்கெல்லாம் சொல்றேன், காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்து ஓடி வர்றீங்கல்ல, உங்களுக்கு எஜமான் கூலி தருவாரு. அல்லேலூயா. ஆமா, அந்த எஜமான் யாரையும் வெறுமையா அனுப்ப மாட்டாரு. அவருடைய பண்ணையில வேலை செய்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும், அவருக்காக பிரயாசப்படுற உங்க அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அவர்களுக்கான கூலியை நிச்சயமாய் தருவார். 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் நான் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக. எல்லாரும் சொல்லுங்க, வேலைக்கு தக்கதாக. சொல்லுங்க, வேலைக்கு தக்கதாக. எனக்கு இந்த எஜமான் கிட்ட ஓவர் டைம் செய்யறதுக்கு ஆசையா இருக்குது. ஏன்னா சும்மா வேலை செஞ்சாலே நிறைய கொடுப்பாரு, ஓவர் டைம் செஞ்சா ஓவரா கொடுப்பாரு. அல்லேலூயா. அதனால தான் நீங்க இந்த ஊழியக்காரங்களாம் நல்ல ஆண்டவர்கிட்ட வாங்கி பழகின ஊழியக்காரங்களாம் பாருங்க, நைட்டா பகலா தூங்காம வேலை செய்வாங்க. ஏன் தெரியுமா? கொடுக்கிற எஜமான அவங்களுக்கு தெரியும், கொடுக்கிற கையை அவங்களுக்கு தெரியும். பாருங்க, அந்த கை கிட்ட இருந்து வாங்கி பழகிட்டதுனால அந்த கை கிட்ட வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும். நல்ல முதலாளி கிட்ட வேலை செய்யறதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே. சில முதலாளி இருக்கிறான், 8 மணி நேரம் வேலை செஞ்சா டீக்கு பஜ்ஜி கூட வாங்கி தர மாட்டான். இந்த எஜமான் கிட்ட பஜ்ஜி மட்டும் இல்ல, மட்டன் பிரியாணியும் சேர்த்து தருவாரு. பிரைஸ் காட், ஆமென். சாப்பிட வயிறு பத்தாது, பாக்கெட் நிறைய கொடுத்து அனுப்பி பண்டல் பண்டலா கொடுத்து அனுப்புவார். நான் சொல்றேன், நீங்க அவருக்கு வேலை செஞ்சு பாருங்க, தன் தன் வேலைக்கு தக்கதான கூலியை பெறுவான். நான் சொல்றேன், வேலையே செய்யாதவங்க, வேலையே செய்யாதவங்க, வேலையே செய்யாதவங்க, தோட்டத்துல வேலையே செய்யாதவங்க, எங்களுக்கு கூலியே கிடைக்கல பிரதர். நீ வேலையே செய்யலையே பிரதர். தோட்டத்துல ஏதாவது வேலை செய்ப்பா. உலகத்துல நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய வயிற்று பிழைப்புக்காக ஏதோ ஓடுறோம், பிரயாசப்படுறோம், ஒரு 8 மணி நேரம் செய்யறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்க என்ன வேலை செய்றீங்க? நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிக்காக, ஆண்டவருடைய ஆலய கட்டுமான பணிக்காக நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஏதாவது ஒரு வேலை. உங்களுக்கு கொடுத்த திராணிக்கு தக்கதாக, உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைக்கு தக்கதாக ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. பிரைஸ் காட், ஆமென். ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சபையில முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பணிவிட வேலைகள் செய்யுங்க. பிரைஸ் காட், ஆமென். லீடர்ஸோட ஒத்துழைங்க, ஊழியர்களோட ஒத்துழைங்க. என் சபையில என்ன மாதிரி ஊழியத்தை நான் செய்யலாம் பிரதர், நான் ஏதாவது வேலை செய்ய முடியுமா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு? வேலை இருந்தா சொல்லுங்க பிரதர், நானும் வரேன். 1 மணி நேரம் வந்துட்டு போறேன், 1 மணி நேரம் சேர்ந்து ஜெபிக்கலாம். எதுவுமே உனக்கு செய்ய தெரியலனா கூட பரவாயில்ல, ஃப்ரீயான நேரம் இருக்கா, வந்து சபையில இருந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. சபையில இருக்கிற விசுவாசிகள் பேரெல்லாம் எழுதி வச்சு அவங்க குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எஜமான் அதுக்கும் கூலி தருவாரு.
அல்லேலூயா. ஆமா, எல்லாருக்கும் கூலி கொடுக்கிற எஜமான் உங்களை சும்மா விட்டுருவாரா? அவன் தன் தன் கூலியை பெறுவான். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, வேலை செஞ்சா கூலி தருவாரு. ஆமா, அவருக்கு வேண்டியது அவர் தோட்டத்துல நீங்க வேலை செய்யணும். நீங்க வேலையே செய்யாம எனக்கு கூலியே தரல அப்படின்னு நீங்க உங்க உலகத்து எஜமானுக்கு 8 மணி நேரம் உண்மையா வேலை செஞ்சுட்டு அங்க கூலியை எதிர்பார்க்கறீங்க. இங்க இந்த எஜமானிடத்துல இருந்து கூலிய நீங்க பாருங்க, வாங்கி பாருங்க. அங்க நீங்க செய்கிற வேலைகளுக்கு பல மடங்கு பலனை அவர் பெருக்கி தருவாரு. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, கூலியை தருவான். படிங்க, வேகமா படிங்க. நான் அந்த 9ஆம் வசனம் வரைக்கும் போனோம். படிங்க. அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் உடன் வேலையாட்கள். சொல்லுங்க, நாங்கள் உடன் வேலையாட்கள். அப்ப தேவனோடு கூட நாம என்ன பண்றோம்னா, கூட கோல் லேபர்ஸ், நாம எல்லாம் கூட சேர்ந்து ஒன்னா உழைக்கணும், ஒன்னா கஷ்டப்படணும், ஒன்னா பிரயாசப்படணும். எப்படி? அடுத்த வசனத்துல சொல்றாரு, நான் புத்தி உள்ள சிற்பாசாரியை போல. 10வது வசனம் படிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின் படியே. நல்லா கவனிங்க, பவுல் சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில நான் ஒரு புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் இன்னொருத்தன் என்ன பண்றான்? அவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில அவன் கட்டுறான். பிரைஸ் காட். ஆமென். இப்ப ஒவ்வொருத்தரு அவங்களுடைய கிருபைகளுக்கு ஏற்றபடி என்ன பண்றாங்க? கூட சேர்ந்து கட்டுறாங்க. பாருங்க, மேஸ்திரி அவர் என்ன பண்றாரு? அவரு கல்லு வச்சு நூல் பார்த்து வட்டு விட்டு என்ன பண்றாரு? லெவல் பார்த்து கட்டுறாரு. கொத்தனார் என்ன பண்றாரு? அவர் யாரு? பெரியாள் என்ன பண்றாரு? அவரு கலவையை கலந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி கொடுக்கிறாரு. சித்தால் என்ன பண்றாங்க? அந்த அம்மா கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து போடுது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அது. அப்ப ஒவ்வொருத்தரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளின்படி, பலத்தின்படி அவங்க வேலையை செய்யறாங்க. அப்ப தேவ சபையில அப்படிதாங்க, உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படி, உங்களுக்கு அளிக்கப்பட்ட தாளந்துகளின்படி நீங்க என்ன பண்ணணும்னா வேலை செய்ய வேண்டியது அவசியம். என்ன வேலை? ஆத்துமாதாயம். தேவனுடைய சபைக்குள்ள வெளியில இருக்கிற கற்களை ஜீவனுள்ள கற்களை மாற்றி உள்ள அழைத்துட்டு வருகிற இந்த வேலை. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, சபைக்குள்ள வந்த பிறகு அவர்களை பக்தி விருத்தி அடைய செய்கிற வேலை, சபைக்குள்ள வந்த பிறகு அவர்களை சீர்பொருந்த பண்ணுகிற வேலை. ஒரு சபைக்கு முக்கியமான 3 வேலைகள் இருக்குது. சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து இந்த 3 வேலையை செய்யணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-12, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 11-12 வாசிச்சீங்கன்னா, ஒரு சர்ச்சுக்கு 3 தான் முக்கியமான வேலை. எல்லா ஊழியக்காரங்களும் சேர்ந்து இந்த 3 வேலையை தான் செய்யணும். 1, சுவிசேஷம் அறிவித்தல். எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷம் அறிவித்தல். சத்தமா சொல்லுங்க. ஆமா, அப்ப சபை என்ன பண்ணணும்னா சுவிசேஷம் அறிவிக்கணும். நீங்க போய் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்றீங்கன்னு தெரியல. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், சுவிசேஷம் சொல்லுங்க, மற்றவங்களுக்கு ஆண்டவரை பத்தி அறிவிங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் அதை செய்றீங்களான்னு எனக்கு தெரியல. சபையானது சுவிசேஷம் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்களுக்கு ஆண்டவரை பற்றி நீங்கள் அறிவிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு சொல்றதுக்கு கூச்சமா இருந்துச்சுன்னா அவங்கள சபைக்கு அழைச்சிட்டு வாங்க. ஆண்டவர் சபையில ஊழியர் மூலமா பேசுவார். அப்படி இல்லைன்னா, இது ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜி இல்ல, இப்ப இருக்கிறதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா நம்ம போயிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? வசனத்தை வாட்ஸ்அப்ல அனுப்புறோம், வசனத்தை ஃபேஸ்புக்கில் அனுப்புறோம். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு சுவிசேஷத்தை உங்க வாயால சொல்ல தெரியலன்னா சபையில பேசின எத்தனையோ செய்திகள் இருக்குது யூடியூப்ல, எடுத்து யாருக்காவது பிரயோஜனப்படுற மாதிரி அந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, ஒருத்தர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கிறார்னா நீங்க கேட்கிற இந்த செய்தி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அதை எடுத்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அதுக்கு கூட நமக்கு வலிக்குதுன்னா நம்ம என்ன பண்றது? தேவனுடைய வார்த்தைய எப்படியாவது 4 மக்கள் கேட்கட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். தேவனுடைய வார்த்தையா நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் போய் சேரணும் நீங்க நினைக்கணும். ஏன்னா சபையினுடைய வேலை அது. சபை சுவிசேஷ வேலைக்காகவும், படிக்கிறீங்களா? எபேசியர் 4:11-12. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பொருட்டு. நல்லா கவனிங்க. நம்பர் 1, ஒரு சபைக்கு முக்கியமான 3 நோக்கம் இருக்கணும். 1, சபை சீர்பொருந்த வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, சீர்பொருந்துதல். ஆமா, அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு
புரிதலுக்காக நான் சொல்லிட்டு போறேன். சீர் பொருந்துதல். அப்புறம் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், இரண்டாவது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், மூன்றாவது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்ப இந்த மூணு தான் நோக்கம். பின்னாடி ஊழியங்கள் எதுவா இருக்கட்டும், அப்போஸ்தலரா இருங்க, நீங்க தீர்க்கதரிசியா இருங்க, நீங்க மேய்ப்பரா இருங்க, நீங்க போதகரா இருங்க, நீங்க வேற எந்த ஊழியத்தை வேணா செய்யுங்க, ஆனா நோக்கம் இந்த மூணு தான். ஒன்னு சுவிசேஷம் சொல்றது, இல்லைன்னா சபைக்குள்ள இருக்கிற மக்களை பக்தி விருத்தி அடைய செய்யறது, இல்லைன்னா பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்றது. இந்த மூணுமே நடக்கலன்னா அது ஊழியமே கிடையாது. பிரைஸ் காட். ஆமென். சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஒரு ஊழியக்காரர் மூலமாக இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்னாவது நடக்கணும். சுவிசேஷம் போகணும், இல்லைன்னா அவங்க பக்தி விருத்தி அடையணும், இல்லைன்னா அவங்க சீர் பொருந்தணும். அப்ப இந்த மாதிரி காரியங்கள்ல நீங்க உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். வெளியில இருக்கிற மக்களை சொல்லி நீங்க அழைத்து கொண்டு வரணும், ஆத்துமாக்களை உள்ள கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரைஸ் காட். ஆமென். என் சபையை நான் என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். அப்ப நிறைய பேரு என்ன நினைக்கிறாங்கன்னா, சபை என்பது கட்டிடம் என்று நினைக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சபை கட்டிடம் கிடையாது. ஜீவனுள்ள கற்களாகிய மனிதர்களால் ஆன ஒரு மாளிகை தான் சபை. உலகத்துல நிறைய பேரு தங்களை சபைகளில் இணைத்து கொள்ளும் பொழுது அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் கல்யாண நேரத்தில் ஓடி வருவாங்க. நிறைய மெயின்லைன் சர்ச்சில் எல்லாம் நீங்க பார்க்கலாம். மெயின்லைன் சர்ச்செல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கல்யாண நேரத்தில், பாஸ்டர் நாங்கள் கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ணணும், என்ன பண்ணுறது? உடனே அந்த அரசாங்க முறைப்படி சில ப்ரொசீஜர் இருக்கும். அந்த சபையினுடைய ஆயர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்புறம் இந்த சபையினுடைய மெம்பராக இருக்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கான சந்தாவை பே பண்ணணும். சில சபைகள் அதெல்லாம் இருக்குது, ஒழுங்குகள். ஒரு ஆண்டுக்கான சந்தாவை நீங்கள் செலுத்தணும். பிறகு மெம்பர்ஷிப்புக்கான அந்த உறுப்பினருக்கான ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில்அப் பண்ணி அதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு பணம் கட்டணும். அப்போ இந்த பூமியில் ஒரு சபைக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும்னா, இந்த பூமியில் ஒருத்தரை சபையில் மெம்பர் ஆக்கணும்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சந்தாவை பே பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்ச்சோட மெம்பர்ஷிப் ஆகிடுவீங்க, நீங்கள் அந்த சபையோட மெம்பர் ஆகிடுவீங்க. பிரைஸ் காட். ஆமென். அகாப்பே சர்ச்சில் மெம்பர் ஆகிறது கூட ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டே இருந்தீங்கன்னா மெம்பர் ஆயிடுவீங்க. ஆமாம், ஃபார்ம் எல்லாம் நாங்கள் ஃபில்அப் பண்ணிப்போம் உங்களுக்காக. அந்த வேலை கூட உங்களுக்கு வைக்க மாட்டோம். ஆனால் தேவன் சொல்லுகிற சபையில் மெம்பர் ஆகிறதுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுலாம் மேட்ரு கிடையாது. நீங்கள் சபையில் இணைஞ்சிருக்கீங்களான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்க சபையில இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா தேவன் சொல்லுகிற சபையில ஒருவன் இணைக்கப்பட வேண்டுமானால் நீங்களோ நானோ இதை சேர்க்க முடியாது. அதனால தான் சொன்னேன், அதனால தான் அந்த வசனத்தை படிச்சீங்க. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க போய் வசனத்தை சொல்றதுனால கிடையாது, ஒருத்தரை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றதுனால கிடையாது. சர்ச்சுக்கு வந்த பிறகு இங்க விளைய செய்யறதுன்னு ஒரு வேலை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படுதல். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 படிக்கலாமா? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். வெரி குட். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, நல்லா கவனிங்க. தேவனுடைய சபையில ஒருத்தன் அங்கத்தினரா மாறணும்னா எது முக்கியம் சொல்லுங்க? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எங்க சேர்த்துக்கிட்டு வந்தாரு? அவருடைய சபையில சேர்த்துக்கிட்டு வந்தாரு. நல்லா கவனிங்க. அகாப்பே சபையில யாரு வேணாலும் வரலாம், யார வேணாலும் நீங்க நம்ம சேர்த்துப்போம். ஹலோ, சொல்றது உங்களுக்கு விளங்குதா? யார வேணாலும் சேர்த்துப்போம். நீ எந்த ஊரோ எந்த மொழியோ எந்த இனமோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. படிச்சிருக்கிறியா படிக்கலையா, வெள்ளையா சிவப்பா கருப்பா, எந்த ஜாதி, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. யார் வந்தாலும் சேர்த்துப்போம். ஆனா நல்லா கவனிங்க, தேவன் அவருடைய சபையில சேர்க்கணும்னா அவரும் யார் வந்தாலும் சேர்த்துப்பாரு. ஆனா கண்டிஷன் சப்ளை, ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்னது?
இப்ப இங்க நீங்க சர்ச்சுக்குள்ள வர்றீங்கன்னா நான் உங்களை செக் பண்ண முடியாது, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா தேவன் அவருடைய சபையில உங்களை இணைக்கணும்னா நீங்க என்னதான் இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்படாதவர்களை அவர் அவருடைய சபையில சேர்த்துக் கொள்ளுகிறது இல்லை. நீங்க இங்க மெம்பரா இருக்கிறத விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா தேவனுடைய சபையில மெம்பரா இருக்கணும். Praise God, hallelujah. ஏன்னா இங்க மெம்பரா இருக்கிறது இந்த பூமிக்குரிய சில நன்மைகளுக்காக, ஆனா அங்க மெம்பரா இருக்கிறது மறுமைக்குரிய நித்திய வாழ்வுக்காக. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த சபையில மெம்பர் ஆகி இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், நீங்க அத்தனை பேரும் தேவனுடைய சபையில இணைந்து இருக்கிறீர்களான்னு பாருங்க. அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. ரட்சிக்கப்படாதவன் தேவனுடைய சபையில என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, இணைக்கப்படவே முடியாது. பிரதர், நான் கிறிஸ்டியன் குடும்பத்துல பிறந்தேன் பிரதர். நான் எந்த குடும்பத்துல பிறந்திருக்கிறேன் சொல்லுங்க. சில ஆட்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருப்பாங்க. பிரதர், நான் எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் நாங்க 7 தலைமுறையா கிறிஸ்டியன் தான். நீங்க 7 தலைமுறையா கிறிஸ்டியனா இருக்கிறதுனால நீங்க தேவனுடைய சபையில அங்கமாக முடியாது பிரதர். பிரதர், எங்க அப்பா பாஸ்டர் பிரதர். உங்க அப்பா பாஸ்டரா இருக்கிறதுனால நீங்க தேவனுடைய சபையில அங்கம் ஆயிட முடியாது பிரதர். ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, நல்லா கவனிங்க. எப்படி உங்களுக்காக நான் சாப்பிட முடியாது, உங்களுக்காக நான் உடுத்த முடியாது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி உங்களுக்காக நான் தூங்க முடியாது சார். அது போல உங்களுக்காக நான் ரட்சிக்கப்பட முடியாது. உங்க அப்பா அம்மா உங்களுக்காக சாப்பிட முடியாது இல்ல, அது போல அவங்க ரட்சிக்கப்பட்டதுனால நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஆயிட மாட்டீங்க. ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரியது. ஆகவே ஒவ்வொருத்தரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படி ரட்சிக்கப்பட்டவங்க தான் தேவனுடைய சபையில இணைக்கப்படுவார்கள். ஆமா, எங்க அப்பா ஊழியம் செஞ்சாரு, எங்க அம்மா ஊழியம் செஞ்சாங்க, எங்க அம்மா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எங்க குடும்பத்துல சர்ச்சுக்கு இடம் வாங்கி கொடுத்திருக்கிறோம், நாங்க சர்ச்சு கட்டி கொடுத்திருக்கிறோம். நீ சபைக்கு இடம் வாங்கி கொடுத்தாலும் சரி, சபை கட்டி கொடுத்தாலும் சரி, சபையை நடத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, நீ ரட்சிக்கப்படாவிட்டால் தேவனுடைய சபையில அங்கமாக முடியாது பிரதர். ஏன்னா ரட்சிக்கப்படுகிறவர்களைத்தான் கர்த்தர் சபையிலே சேர்த்தார். அன்றைக்கு எவ்வளவு பேர் சபையில சேர்க்கப்பட்டார்கள்? அந்த அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க வாசிக்கும் பொழுது ஏறக்குறைய அன்றைய தினம் 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்ப ரட்சிக்கப்படுவது எப்படி? நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்படுவது எப்படி? நான் தேவனுடைய சபைக்குள்ளே சேர்க்கப்பட வேண்டுமானால் நான் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுவது எப்படி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ரட்சிக்கப்படுவதை பற்றி 3 காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 காரியங்களை வேகமா சொல்லி நான் முடிச்சிடுறேன். நீங்க ரட்சிக்கப்பட்டு தான் சபைக்குள்ள வர முடியும். எப்படி ரட்சிக்கப்படுறது? நம்பர் 1, நீங்க அங்க வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல 2ஆம் அதிகாரத்திலேயே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 37வது 38வது வசனம். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். வெரி குட். 40வது வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு 3 முக்கியமான காரியங்களை நாம வாசித்த இந்த 3 வசனங்கள்ல வாசிக்கிறோம். நம்பர் 1, முதல்ல ஒருத்தன் விசுவாசம் உள்ளவனாக மாற வேண்டும். நல்லா கவனிக்கணும். விசுவாசம் உள்ளவனாகி, எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவனாகி.
அப்ப நான் விசுவாசம் உள்ளவன் ஆகிறது. எதை விசுவாசம் உள்ளவனா மாறணும்னா, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், தேவனுடைய பலியை விசுவாசிக்கணும், என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார்னு விசுவாசிக்கணும், எனக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார்னு விசுவாசிக்கணும். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நான் தேவனை விசுவாசிக்கிறேன். நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டார், எனக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவராலே அல்லாமல் வேற ஒருத்தர் மூலமாகவும் எனக்கு ரட்சிப்பு கிடையாது அப்படின்றத நான் விசுவாசிக்கணும். வானத்திலும் பூமியின் மேலையும் அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் கிடையாது அப்படின்றத என் இருதயத்துல விசுவாசித்து என் வாயில அறிக்கை பண்ணணும். அப்ப முதல்ல விசுவாசம். உங்க இருதயத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் உங்களுக்கு ரட்சிப்புன்னு நீங்க நினைக்க கூடாது. அவர்தான் எனக்கு ரட்சிப்பு, அவர்தான் எனக்கு தேவன், அவராலே அல்லாமல் எனக்கு மீட்பு கிடையாது அப்படின்ற விசுவாசம் முதல்ல உங்களுக்கு வரணும். அந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்? மனம் திரும்புதல் உண்டாகும். விசுவாசம் வந்த பிறகு என்ன நடக்கும்? மனம் திரும்பி. எல்லாரும் சொல்லுங்க, மனம் திரும்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி என் மனம் போன போக்குல நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எனக்கு எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அதன்படி நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என் மனம் போன போக்கில் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களையும் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இல்லைன்னா என்னை சுற்றி இருக்கிற சொசைட்டி, என்னுடைய சமூகம் என்ன எனக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அதன்படி நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா மனம் திரும்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் விட்டு தேவன் எனக்கு காண்பித்து கொடுக்கிற வாழ்க்கையின்படி வாழ போகிறேன். அதான் மனம் திரும்புதல். அப்ப நான் இது நாள் வரையில வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக மாறி தேவனுடைய வழிகளின்படியும் பிரமாணத்தின்படியும் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். எல்லாம் சொல்லுங்க, மனம் திரும்புதல். சொல்லுங்க, மனம் திரும்புதல். பக்கத்துல திரும்ப சொல்லுங்க, மனம் திரும்பாம ரட்சிக்கப்பட முடியாது. சில ஆட்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகம் போயிடலான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. ஞானஸ்தானம் எடுக்கணும்னா மனம் திரும்பணும். மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். சில ஆட்களுக்கு அந்த விசுவாசமே வராம அவங்க ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. சார், நீங்க உங்க வாழ்க்கையில நான் என்ன மாற்றிக்கவே மாட்டேன், என் வாழ்க்கையில என் சுபாவங்களை மாற்றிக்க மாட்டேன், என்னுடைய எந்த கேரக்டரும் மாறாது, என் வழிகள்ல இருந்து நான் திருந்தவே மாட்டேன், ஆனா நான் ஞானஸ்தானம் எடுத்துருவேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை ஏமாற்றுகிறீங்கன்னு அர்த்தம். ஆக முதல்ல விசுவாசம் உள்ளவனா மாறுங்க, ரெண்டாவது மனம் திரும்புங்க. பிரைஸ் காட், ஆமென். இல்லைன்னா நீங்க இப்படி உல்டாவா கூட வச்சுங்க, மனம் திரும்புங்க, விசுவாசம் உள்ளவனா மாறுங்க. மூன்றாவதா ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 40வது வசனத்துல வாசிச்சீங்க இல்லையா? மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் உங்களுடைய வாழ்க்கை யாரோட இருந்தது அப்படின்னா, மாறுபாடு உள்ள சந்ததியோட, உலகத்து மக்களோட, அவங்களோட தான் உங்க வாழ்க்கை, அவங்களோட தான் உங்க லைஃப் மொத்தமும். அவங்க என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் நீங்க செய்வீங்க. நம்ம ஆட்கள்லாம் பண்றத பார்த்தா சில நேரத்தில் ஆவிக்குரியவர்கள் பண்ற மாதிரியே தெரியல. ஆமா, என்னென்ன உலகத்துல எவ்வளவுலாம் பண்ணணுமோ அவ்வளத்தையும் இவன் பண்றான் கிறிஸ்தவனா இருந்துட்டு. கேட்டா நம்மள கேள்வி கேட்பான், ஆண்டவர்னா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆண்டவர் செய்ய சொல்றதெல்லாம் இவன் செஞ்சிடற மாதிரி. எங்கேயாவது பைபிள்ல 3 வேளை புசிக்கவும் இருக்கா? ஒரு வசனம் எடுத்து காட்டுங்க எனக்கு பைபிள்ல. தினமும் 3 வேளை புசிக்கவும் இருக்கா? அப்புறம் என் 3 வேளை கரெக்டா போது இல்ல இல்ல மணி அடிச்ச மாதிரி நம்ம சொல்லிடுறதெல்லாம் கரெக்டா செஞ்சிடற மாதிரி. எல்லாத்துக்கும் ஒரு சிலருக்குலாம் வசன ரெஃபரன்ஸ் இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. கவனிங்க, மாறுபாடுள்ள சந்ததி, உலகத்தினுடைய நடவடிக்கைகள், ஆண்டவரை அறியாத மக்களுடைய வழிமுறைகள் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கூடாது. அவன்ல இருந்து நீங்க பிரித்து கொள்ளுங்கள். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. எல்லாரும் சொல்லுங்க, விலகி.
சொல்லுங்க, விலகி. ஆமா, சில ஆட்களோடையும் அவங்களுடைய வாழ்க்கை முறையோடையும் நீங்க ஒத்து போக முடியாதுங்க. அவங்கள விட்டு நீங்க விலகி இருந்தாதான் உங்களுக்கு ரட்சிப்பு. விலகி இல்லைன்னா ரட்சிப்பு கிடையாது. தப்பா எடுத்துக்காதீங்க. சில நேரத்துல உங்க அப்பா அம்மாவா கூட இருப்பாங்க, அவங்க உலகத்துல இருப்பாங்க, விக்கிரக ஆராதனையில இருப்பாங்க, நம்ம தேவனால ரட்சிக்கப்பட்டிருப்போம். அப்ப சில நேரத்துல தாய் தகப்பன்ற அந்த கணத்தையும் கொடுக்கணும், அதே நேரத்துல கிறிஸ்துவ பிரியப்படுத்துறதுக்காக அவங்களுடைய வழி சில நேரத்துல அது அவங்கள கொஞ்சம் ஹர்ட் பண்ணும். அதனால நான் என்ன பண்றது, என்னை பெற்ற தாய் தகப்பனா எனக்காக ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவா அப்படின்னு பார்த்தா நான் எந்த பக்கம் சாய்வேன்னா கிறிஸ்துவின் பக்கம் தான் சாய வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, ஆப்ஷன் கொடுத்துட்டாரு, தம்பி என்னை பின்பற்றணும்னா தாய் தகப்பன் மனைவி பிள்ளை சகோதரன் சகோதரி இதெல்லாம் நீ விட்டா தான், இவங்களெல்லாம் திருப்திப்படுத்தணும்னு நினைச்சா என்ன நீ ஃபாலோ பண்ண முடியாது, இதை விட்டா தான் நீ என்ன ஃபாலோ பண்ண முடியும் முன்னாடியே சொல்லிட்டாரு. பிரைஸ் காட், ஆமென். ஆமா, அவர் சொல்லிட்டாரு, ஆப்ஷனல் கொடுத்துட்டாரு. நீங்க டிசைட் பண்ணலாம். டிசைடிங் அத்தாரிட்டி வந்து உங்ககிட்ட இருக்குது. நித்திய ஜீவன் வேணுமா? அப்ப இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும்? ஆமா, ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல வரும், கண்டிப்பா இந்த ரெண்டு புள்ளிகளும் சந்திக்கிற ஒரு இடம் வரும். அந்த நேரத்துல தேவனா மனுஷனா யாரை நான் திருப்திப்படுத்துறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். எல்லா நேரத்திலயும் வராது, எப்பயாவது ஒரு நேரம் வரும். அப்ப ரொம்ப தெளிவா இருந்து கிறிஸ்து தான் தேவன் தான் முடிவெடுக்க நமக்கு தெரியணும். மாறுபாடு உள்ள சந்ததியையும் அவளுடைய வழிபாடுகளையும் விட்டு விலகி இருக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். அப்பதான் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிக்கப்படுறவன் தான் சபைக்குள்ள வர முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7255. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.